கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர், அநேக கோடிகளுக்கு அதிபதி. அவர் தன்னுடைய நண்பர்களை குறித்து இப்படி சொன்னார்: என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் தங்கள் தொழிலிலே புத்திசாலிகள். தங்களுடைய சொத்துக்களை எப்படி பெருக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர்கள் யோசித்து திட்டமிட்டு செய்கிறார்கள். அநேக மேனேஜர்களை, தகுதியான நபர்களை வைத்து தங்களுடைய நிறுவனத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஒரு சிறு காவலாளி முதல் அவர்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒவ்வொருவரையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களாலே தன்னுடைய நிறுவனங்களுக்கு லாபம் உண்டா, நஷ்டம் எதுவும் வராதா என்பதை எல்லாம் கண்காணிக்கிறார்கள். இப்படி கர்மசிரத்தையாய் கடுமையான பிரயாசப்பட்டு அவர்கள் சேர்த்து வைத்த அநேக சொத்துக்களை எல்லாம் தனக்கு பின் யாருக்கு விட்டு செல்கிறோம்? தன்னுடைய சந்ததிக்கல்லவா? அப்படியானால் தன்னுடைய சந்ததியை இதை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா என்பதிலே என்னுடைய நண்பர்கள் அநேகம் பேர் ஃபெயிலியர் ஆகி விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் பணக்கார பிள்ளைகளாக கல்லூரியிலே படிக்கும்போது விருப்பப்படி செலவழித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும், இப்பொழுதே அவர்களை நெருக்கக்கூடாது, அவர்கள் கல்லூரி நாட்கள் முடிந்து சந்தோஷமாக இருந்து விட்டு வரட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த முக்கியமான பருவத்திலே அவர்கள் தங்கள் பிள்ளைகளோடு செலவிடாத நேரங்கள் அதிகமாய் இருப்பதனால, பிள்ளைகளிடத்தே ஏராளமாய் பணம் இருப்பதனால அவர்கள் தாறுமாறாய் போய்விடுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் கவலைப்படாதவர்கள் தங்கள் முதிர் வயதிலே தங்கள் நிறுவனங்களை காப்பாற்ற தங்களுடைய பிள்ளைகள் சரியாக தலையெடுக்கவில்லையே, அவர்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழுகிறார்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். உங்கள் நிறுவனங்களை கட்டி எழுப்பும் போது எவ்வளவு கர்மசிரத்தையாய் இருந்தீர்கள். அதே போலவே உங்கள் சந்ததிகளை நேரான நெறியிலே நடத்தி உங்களுக்கு அடுத்து உங்கள் நிறுவனங்களை கட்டி காப்பதற்கு ஏதுவாக நீங்கள் தயார் செய்யவில்லையே. அப்படியானால் அவர்கள் முட்டாள்கள் என்று நான் சொல்லுவேன். கோடீஸ்வரர்களாக, பணக்காரர்களாக, விருத்தியடைந்தவர்களாக இருந்தாலும் தங்கள் சந்ததியை ஆயத்தப்படுத்தாதவர்கள் அவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாம் பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறிகளை கற்பித்து செம்மையான பாதையிலே நடத்துவது பெற்றோரின் பொறுப்பு, தகப்பனுடைய பொறுப்பு. அதை செய்ய தவறினால் அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகும், மதியினர்களாய் போய்விடுவார்கள். எனவே கண்டிக்க வேண்டிய நாட்களிலே கண்டித்து, போதிக்க வேண்டிய நேரத்திலே போதித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கட்டளையிடுகிறது. நாம் குடும்பத்தோடு செலவழிக்கும் நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிள்ளைகளோடு பேசும் நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எதை குறித்து பேசுகிறோம்? யாரோ ஒருவர் ஒழுக்க நெறிகளை கற்பிப்பார், சண்டே ஸ்கூலில் கற்பிப்பார்கள், அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க என்று பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் கர்த்தரை செம்மையான பாதையிலே பிள்ளைகளை நடத்துவோமாக, நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.